தேசத்தில இருந்து இணைப்புகள் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord, sister. God bless you. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்தோடு இந்த இன்டர்நெட்ல இணைந்து கொள்ள நீர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடான கோடி தோசர நமஸ்கார பலியை உமது வாத்திரை வைக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் என்னை இந்த ஆன்லைன்ல இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்ப முதல் முடியும் வரை பலத்தோடு தைரியத்தோடு இந்த கனெக்ஷனை கொடுக்க நீர் அவருக்கு சக்தியை கொடுக்க வேண்டும் என்றும் உமது நிழலிலே அவரை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் வழியில எல்லோரும் ஒரு மனவோடு ஜபிக்கிறோம். அதே வண்ணமாக இந்த ஊழியத்தை நடாத்தி இருக்கிற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடன் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சுவாமி ஆரம்பம் முதல் முடியும் வரை இயற்கையும் செயற்கையும் ஒரு தடைகளை கொண்டு வராதபடி பாதுகாத்து கொண்டதற்காக தோத்திரம், இன்றைக்கும் பாதுகாத்து கொள்ள போகிறதற்காக உமக்கு தோத்திரம் சுவாமி. அதுவனமாக இந்த நாளிலும் வழியை நடத்துகின்ற சகோதரி சுபாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆண்டவரே உமது பிரசனத்தில் உமது இரத்த கொட்டைக்குள் மூடிக்கொள்ளும் வண்ணமாக தைரியமாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவருடைய வாயிலே இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேகரை நீச்சத்துக்கு கொண்டு வரும் வண்ணமாக சகோதரி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது வார்த்தையில் இந்த வேளையிலே எல்லோரும் ஒரு மன ஒட்டி ஜெபம் கேட்கிறோம் சுவாமி. தமிழமாக இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெபித்தவர்கள் ஆண்டவரை பாடல்கள் ஊடாக உண்மை மயமப்படுத்திய ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரை உமது கையிலே பாரத்துல கொடுத்துட்டோம். அவர்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காக இயற்கைகள் இவ்வளவு தொல்லைகளை துயரங்களை கொடுத்தாலும் கூட சுவாமி ஆண்டவர் வைராக்கியமாய் ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற தைரியத்தோடு வந்து செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது ஆணிகள் பாய்ந்த கரங்களினால் தொட்டு ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி உமது பாத்திரை கெஞ்சி நிற்கிறேன். சுவாமி, இன்றைய நாளில் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை சாபங்கள் எப்படி வருகின்றன, சாபங்கள் எப்படி வருகின்றன என்கின்ற தலையங்கத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியான ஒரு அடியானை வெளிப்படுத்துவாராக. சாபங்கள் எப்படி வருகின்றன? சாபம் ஒரு கொடிய வல்லமை. உலகத்தில் ஆசீர்வாதமான வல்லமைகளும் உண்டு, சாபமான வல்லைகளும் உண்டு. பிலி சூனியங்கள், செய்வினைகள், மந்திரங்கள் ஆகிய தீமையான வல்லமைகளும் உண்டு. சாத்தானின் வல்லமை கொடூரமான வல்லமை. ஜனங்களை ஆசை காட்டி மோசம் போக்கி ஈவு இரக்கம் இல்லாதபடி நரகத்திற்கு இழுத்து செல்லும் ஒரு வல்லமை. வேதத்திலே ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தை 410 முறை வருகிறது. சாபம் என்கின்ற வார்த்தை 275 275 முறை வருகிறது. பல வீடுகள் இந்த சாபத்தினால் சீரழிகின்றன, முன்னேற முடியாதபடி தவிக்கின்றன. எல்லா நஷ்டங்களும், கஷ்டங்களும், கடன் தொல்லைகளும், அகால மரணங்களும், புத்தி சுயாதீனமற்ற குழந்தைகள் என்று எவ்வளவோ வர்ணிக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை விளைவினாலே தானே அனுபவிக்கும்படியான சாபங்களும் உண்டு. தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வைத்துவிட்டு போகும், கவனியுங்கள், வைத்துவிட்டு போகும் சாபங்களும் உண்டு. சில சாபங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் கடந்து வந்து குடும்பங்களை சீரழிக்கின்றன. ஒன்றும் அறியாத பாவமற்ற குழந்தைகள்
முற்பிதாக்களின் சாபங்களினாலே தோய்ந்து போகின்றன, வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் மேல் எவ்வளவு சாபம் இருக்கிறது என்பதை வெளி தோற்றத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. ஜுரத்தை அளந்து விடலாம், சர்க்கரை நோயை அளந்து விடலாம், இரத்த அழுத்தத்தை அளந்து விடலாம். ஆனால் ஒரு மனிதன் தன்மேல் எவ்வளவு சாபம் இருக்கிறது என்பதை அளப்பதற்கு எந்த விஞ்ஞானியும் அளவுகோல் கண்டுபிடிக்க இல்லை. எதிர்பாராத வேளையில சாபங்கள் தாக்கும் போதுதான் ஐயோ ஐயோ என்ன சாபமோ தெரியவில்லை என்று ஜனங்கள் தவிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். தனிப்பட்ட மனிதனுக்கு வரும் சாபங்களும் உண்டு, குடும்பத்தின் மேல் வருகின்ற சாபங்களும் உண்டு, பட்டணங்கள் மேல் வருகின்ற சாபங்களும் உண்டு, தேசங்களின் மேல் வரும் சாபங்களும் உண்டு. வேதத்திலே சாபங்களை சுமக்க குடும்பங்களை குறித்தும் பட்டணங்களை குறித்தும் தேசங்களை குறித்தும் நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். சிலர் சாபங்களை முறிக்க வழி தெரியாதபடி அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஐயோ, என் தலைவிதிதான் இப்படி, கடவுள் என் மேல அப்படி இப்படி எழுதி வைத்திருக்கிறார், என் ஜாதகம் அப்படி, முற்பிறவிலே பயம் இது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொன்னது போல இது ஒரு ஊழ்வினையின் காரியம் என்கிறார்கள். வேறு சிலரோ வீட்டுக்கு வீடு வாசற்படி, எந்த வீட்டில்தான் சாபம் இல்லாமல் இருக்கிறது, இப்படித்தான் நடக்கும் என்று இருக்குமேயானால் அது அப்படித்தான் நடக்கும் என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொள்கிறார்கள். வேத புத்தகமானது சாபத்தை முறிப்பது எப்படி என்பதை சொல்லுகிறது. அதே நேரம் சாபத்தை ஆசீர்வாதமாக்குவது எப்படி என்பதையும் சொல்லுகிறது. கடன் வாங்காமல் இருப்பது எப்படி என்றும் சொல்லுகிறது போல, கடன் கொடுக்க திராணி உள்ளவர்களாக மாறும் வழியையும் நமக்கு வேதம் போதிக்கிறது. ஜனங்களே, இதை அறியவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் கிடைப்பட்டு போகிறார்கள் என்றெல்லாம் கர்த்தர் புலம்புகிறார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலேயும், ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் வாசிக்கின்றோம். நம்முடைய கர்த்தருக்கு ஒரே பெயரை நெகமியா சூட்டினார். என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன் என்பதை நாங்கள் நெகமியாவின் புத்தகம் 13வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் உபாகமம் 23:5 வாசிக்கின்றோம். இயேசுவை குறித்து சாபத்தை முறிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு அவர் வந்து சேர்ந்தார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும் வண்ணமாக அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அன்போடு கூறுகிறார் என்று யோவான் 10:10 வாசிக்கின்றோம். முதலாவது மரண கட்டையில் இருந்து விடுதலையாக்கி ஜீவனை உண்டாக்க வேண்டும், அதோடு நின்றுவிட கூடாது. பரிபூர்ண சுகமும் பலனும் ஆரோக்கியமும் பெற்று சந்தோஷத்தோடு வீடு திரும்ப வேண்டும். அதுதான் ஜீவ பரிபூரணப்படுவது என்பது ஆகும். இலங்கையை பற்றி நாங்கள் சொல்ல போவோம். ஆனால் இது ஒரு சிறிய ஒரு தேசம், இந்து மகா சமத்துவத்திலே ஒரு சின்ன ஒரு முத்தை போல உள்ள ஒரு தேசம். ஆனால் எத்தனை வருடங்கள் இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. பொதுமக்கள் ஆயிரமாக பலியாகிறார்கள். வாழ வேண்டிய இளவயது சிறுவர்கள் சிறுமிகள் அனாதை போல அலைகிறார்கள். ஏன் அந்த தேசத்திற்கு, ஏன் இந்த இலங்கை தேசத்திற்கு
அவ்வளவு சாபம். விக்கிர ஆராதனையின் சாபம், செய்வினை, சூனியம், அந்த காலத்திலே வந்த சாபம், சீதன கொடுமையினாலே வந்த பாரம், ஜாதி வித்தியாசங்களினால் ஏற்ற தாழ்வுகளினாலே வந்த சாபம், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாக இல்லாதிருந்ததினால் வந்த சாபம், இரத்த பழிகளினால் வந்த சாபம். இன்றைக்கு தேசத்தை, இந்த இலங்கை தேசத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். சாதாரண பாவங்களும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் உண்டு. அதே நேரம் வேதனை, எரிச்சல் மூட்டி அவருடைய கோப ஆக்கினையை தூண்டி விடுகின்ற பாவங்களும் உண்டு. விக்கிர ஆராதனை, விபச்சாரம், வில்லி சூனியம், கொலை, நம்பிக்கை, துரோகங்கள் போன்றவைகள் எல்லாம் கொடிய சாபங்களை கொண்டு வருகின்ற காரியம். குடும்பத்திற்கு வேதனையை சம்பாதித்து வைக்க கூடியவை அவைகள் என்று சொல்லலாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பாய்க்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20:5. ஆம், அவர் அன்பின் தேவன் மட்டும் அல்ல, நியாய தீர்ப்பின் தேவனுமாக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்படத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதே நாங்கள் உபாகமம் 27:15 வாசிக்கின்றோம். தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கின்றவன் சபிக்கப்பட்டவன் என்பதையும் உபாகமம் 27:16 வாசிக்கின்றோம். பிறனுடைய எல்லையை குறித்து ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 27:17 வாசிக்கின்றோம். குருடனை வழிதப்ப செய்கின்றவன், குருடனை வழிதப்ப செய்கின்றவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 27:18 வாசிக்கின்றோம். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதையும் உபாகமம் 27:19 வாசிக்கின்றோம். சில பேர் யாதொரு மிருகத்தோடையோ உணர் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதை உபாகமம் 27வது அதிகாரத்துல 20-21 வசனத்தை வாசித்து தியானியுங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும் அன்பானவர்களே. ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கின்றவன் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படியாக பரிதானம் வாங்குகின்றவன் சபிக்கப்பட்டவன். இந்த நியாய பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கைகொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்றும் வேதம் சொல்லுகிறது. அது 27வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். தசம பாகம் செலுத்தாதவர்கள் என்ற மல்கியா 3:8 கை கொடாதவர்கள் மார்க் 11:21 கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவர்கள் என்று எரேமியா 48:10 கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் என்று எரேமியா 17:5 கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறாதவர்கள் என்று 1 கொரிந்தியர் 16:22 வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுகிறவர்கள் என்று கலாத்தியர் 1வது அதிகாரம் 8-9 வசனம் ஆகியோர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. எரிகோ பட்டணத்திலே சாபம் இருந்தது. அதில் உள்ள அத்தனை பொருள்களும்
அதன் மேல் சாபம் இருந்தது. ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எச்சரித்து சாபம் தீட்டான எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்கிறார். நீங்கள் சாபத்தோடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தின் சாபத்துக்கீடான அதை கலகம் பண்ணாமல் இருக்கும்படியாகவும் நீங்கள் சாபத்தீட்டான மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரித்தார் என்று யோவான் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படியே எடுத்த ஆகானும் அவனுடைய குடும்பத்தாரும் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. சிலர் திருமணத்தின் போது எங்கே அதிக பணம் கிடைக்கும், எங்கே அதிகமான நகைகள் ரொக்கங்கள் கொள்ளையடிக்கலாம் என்றெல்லாம் வரதட்சணையின் மேல் ஆவலாக பறக்கிறார்கள். ஆனால் சாபம் இருக்கிறதா? லஞ்சம் வாங்கின பணம் சாபம் உள்ள பணமா? அதை எப்படி சம்பாதித்திருப்பார்கள் என்று எண்ணி கூட அவர்கள் பார்ப்பது இல்லை. தேசம் விபசாரக்காரர்களினால் நிறைந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கின்றது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகின்றது என்று எரேமியா 23:10 வாசிக்கின்றோம். விசேஷமாக சாபங்கள் 8 வகையாக பிரிக்கலாம். கவனியுங்கள். தேவனிடத்திலே இருந்து வருகின்ற சாபங்கள். இரண்டாவது, நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிற பொழுது வரும் சாபங்கள். மூன்றாவது, மனிதன் சபிக்கும் பொழுது வருகின்ற சாபங்கள். நான்காவது, பில்லி சூனியம் ஏவுதலினாலே வருகின்ற சாபங்கள் என்றும். ஐந்தாவது, முற்பிதாக்களிடத்திலே இருந்து தலைமுறையாக வருகின்ற பாவங்கள், சாபங்கள். ஆறாவது, தங்களை தாங்களே தன்மேல் வலிய ஏற்றுக்கொள்ளும் சாபங்கள். ஏழாவதாக, வாயின் வார்த்தையினால், மிக கவனமாக கவனியுங்கள், வாயின் வார்த்தைகளால் வரும் சாபம். எட்டாவது, பிசாசுக்கு ஒப்பு கொடுப்பதினால் வரும் பாவங்கள். இதைதான் நாம் சுருக்கமாக தியானிக்க போகின்றோம். முதலாவது, தேவனிடத்திலிருந்து வருகின்ற சாபம். முதலாவது சாபம், ஏதோ தோட்டத்திலே தேவனிடத்திலே இருந்த ஆதாம் ஏவாள் மேலும் முழு மனித குலத்தின் மேலும் வந்த பாவம். ஆதாம் தேவனை மறுதலித்தது, சாத்தானுக்கு செவி கொடுத்தது, தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்த போது அவருடைய இருதயம் உடைந்து போனது என்று ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 17-18 படி அவர் சாபம் கொடுத்தார். ஆதாமேல் வந்த சாபம், அவன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட வேண்டும். ஏவாளின் மேல் வந்த சாபம், அவள் வேதனையோடு பிள்ளை பெற வேண்டும். சர்ப்பத்தின் மேல் வந்த பாவம், அது வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை திங்க வேண்டும். பூமியின் மேல் வந்த சாபம், அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய சாபத்தில் விளைவாக பூமியிலே நோய்களும் வியாதிகளும் வந்தன, மரணம் வந்தது, காட்டு மிருகங்கள் துஷ்ட மிருகங்களாக மாறினது. முள்ளும் குறுக்கும் சாபத்தின் அடையாளங்களாகும். முள் இருதத்தை குத்துகிறது, நினைவுகளை குத்துகிறது, கண்களை குத்துகிறது, நிம்மதியை இழக்க செய்கின்றது. புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்வீர்களே ஆனால் அவர்கள் உங்களுக்கு முள்ளாகவே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 33:55 வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 23:13 வாசியுங்கள். ஆதியாகமம் 3:18 வாசியுங்கள். இந்த சாபங்களினால நன்மை வர வேண்டிய இடத்திலே தீமை வருகிறது, சந்தோஷம் வர வேண்டிய இடத்துல துக்கம் வருகிறது. கோதுமைக்கு பதிலாக களைகள் முளைக்கின்றன. அப்போதெல்லாம் இங்க பவுல் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறான். அது அவரை குட்டி வேதனைப்படுத்துகின்ற சத்ருவின் தூதனாக இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னை உயர்த்தும் போதெல்லாம் அவரை மட்டம் தட்டி தாழ்வு படுத்துகிறதாக அது அமைந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12:7.
2 கொரிந்தியர் 12:7. மனிதனிடத்திலிருந்து வருகின்ற சாபங்களினால் மனுஷன் அதை முறித்து விடலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற சாபமான மனுஷனாலே அல்லது தேவதூதராலே அதை முறிக்கவே முடியாது. கெரிபீன்கள், செராபீன்கள் முடிக்க முடியாது. ஆகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து அந்த முள்ளை தன் சிரசிலே ஏற்றுக்கொண்டு, கவனிங்கள், அந்த முள்ளை தன்னுடைய சிரசிலே ஏற்றுக்கொண்டு முள்முடி சூடப்பட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இரண்டாவதாக, நியாய பிரமாணத்தின் காரியத்தை நாங்கள் மீறும் பொழுது வருகின்ற சாபம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழலாம் என்று மனம் போல் பாவத்திலே வாழ்ந்து விடாதபடிக்கு தேவன் அவர்களை உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்தார், வாக்குத்தத்தங்களுக்குள் கொண்டு வந்தார். 10 கட்டளைகளை நியாய பிரமாணமாக அவர்களுக்கு கொடுத்தார். ஒவ்வொரு கட்டளையும் நிலைநாட்டி பாதுகாக்க வேண்டும் என் பிரமாணத்தை மீறுகிறவர்கள் தண்டனைக்கு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தேசங்களிலும் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்திட்டங்களுக்கு யாராகிலும் கீழ்ப்படியாமல் போவார்களே ஆனால் அவர்களை கைது செய்து போலீஸ் இலாக்கா இருக்கிறது, நியாயம் விசாரிப்பது, வழக்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன, தண்டனைகள் கொடுக்க சிறைசாலைகள் இருக்கின்றன. இன்னும் தூக்கு தண்டனை, மரண தண்டனையும் உண்டு. முன்னதாக மனிதனிடத்திலிருந்து வருகின்ற சாபம் ஒரு மனிதனை தனக்கு இழக்கப்பட்ட அநீதி, துரோகங்கள் தாங்க முடியாதபடி வேதனையோடு கொடுமை செய்தவனை சரிக்கின்றான். மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறொரு பெண்ணோடு வாழ்கின்றான். மனைவி கணவனை சபித்து தன் தாய் வயதான காலத்தில் தங்களை கவனிக்கவில்லை என்று மனநொந்து போகும் பொழுது சொந்த பிள்ளைகளே நீ நன்றாக இருப்பாயா என்று தடுக்கிறார்கள். மண்ணை வீசி இறைத்து நீ மண்ணாய் போவாய் என்கிறார்கள். கடைக்காரன் கள்ள திராசை பயன்படுத்தும் பொழுது உன் கை குஷ்டரோகம் பிடிக்கும் என்று சொல்லி சபிக்கிறார்கள். நோவா தன்னுடைய சொந்த மகனாகிய காமை சபித்தார். மிக கவனமாக கவனிங்கள். அவருடைய நிர்வாணத்தை பார்த்து பரிகாசம் பண்ணி மற்றவரிடத்துல அறிவித்தபடியினாலே சாபத்தை பெற வேண்டியதாயிற்றென்று ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் 21 25 வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். அதுபோலவே யாக்கோப்பு தன்னுடைய மூத்த மகனாகிய ரூபனை சபித்தார். யாக்கோப்பின் மறுமனையாட்டியாகிய ரூபன் பிரவேசித்ததினாலே ஒரு கொடிய சாபத்தை பெற வேண்டியதாயிற்றென்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49:4. பிசாசின் ஏவலினால் வருகின்ற சாபங்கள். சிலர் தங்கள் சபித்து விட்டு இது மட்டுமல்லாமல் ஏவல் செய்து சூனியம் செய்து மற்றவர்களை சபிக்கிறார்கள். மந்திரவாதிகளிடம் சூனியம் செய்கிறவரிடத்திலே போய் பணத்தை கொடுத்து குறிப்பிட்ட குடும்பத்தை சபிக்கும்படியாக செய்கிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய கை கால்கள் முடங்கும்படியாக ஏவல் செய்து குட்டி சாத்தானை அனுப்புகிறார்கள். அவர்களால் வெளியரங்கமாக சண்டை போட முடியாதபடியினாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றங்களுக்கும் சென்று வழக்காட முடியாது. ஆனால் இரகசியமாக செய்வினைகளை செய்து விடுகிறார்கள். இன்றைக்கு மந்திரவாதிகளும் எவ்வளவு பெரிய கிராக்கி, இங்கே மந்திரங்கள் மாந்திரங்கள் செய்யப்படும் என்று எவ்வளவு விளம்பரங்கள் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தாங்காது. கர்த்தருடைய அடைக்கலத்திலே பாதுகாப்பில் நிற்கிறவர்களை இந்த சாபம் அணுக முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று அவருடைய உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று எசாயா 54:17 வாசிக்கின்றோம். 5வது, முற்பிதாவிலே இருந்து வருகின்ற சாபங்கள். அதாவது முற்பிதாவிலே இருந்து வருகின்ற சாபங்கள் சிலருக்கு வியாதிகள், தலைமுறையாக வருகிற காரணங்கள், பெற்றோருக்கு சர்க்கரை நோய் இருந்தால் பிள்ளைகளுக்கும் அது வந்துவிடும். அப்படித்தான் ஆத்ம வியாதியையும் தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறது.
இப்படிப்பட்ட வியாதிகள் குடும்பங்களை சீரழித்து விடுகின்றன. சில சாபங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வருகிறதை காணலாம். உன் தேவனாய கர்த்தரிடத்திலே இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவைகளை குறித்து பிதாவினுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக நான் இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 20வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். 6வதாக நாங்கள் தாங்களையே சாபங்களை வரவழைத்து கொள்கின்றோம். சாபத்தை நீக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே முள்முடி சூட்டப்பட்டு சிலுவை மரத்திலே தொங்கி நியாய பிரமாணத்திலே உள்ள எல்லா சாபங்களையும் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் யூதர்கள் அந்த பெரிய கிருபையை பயன்படுத்திக் கொள்ள இல்லை. மட்டுமல்ல, தாங்களே தங்கள் மேலும் தங்கள் குடும்பங்கள் மேலும் சாபங்களை வரவழைத்து கொண்டார்கள். யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிலாத்துக்கு முன்பாக சத்தமிட்டு, இவருடைய இரத்த வழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் என்ற மத்தேயு 27:5 வாசிக்கின்றோம். எவ்வளவு ஒரு கொடிய வார்த்தை இவைகள்! யானை தன் தலை மேலே மண்ணை வாரி போட்டு கொள்வதை போல யூதர்கள் தங்கள் மேல் தங்கள் சந்ததிகளின் மேலும் சாபத்தை அள்ளி போட்டு கொண்டார்கள் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். இதன் விளைவாக கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு இஸ்ராயேல் புறப்பட்டு வந்து எருசலேமை முற்றுகையிட்டு யூதர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் சித்திரவதை செய்து அவர்களை சங்காரித்தார்கள். ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிறைப்பட்டு வந்து ரோமாபுரிக்கு இழுத்து செல்லப்பட்டார்கள். நாடற்றவர்களாக பல 100 ஆண்டுகள் அனாதைகள் போல அலைந்து திரிந்தார்கள். அந்த சாபம் இன்று வரை அவர்களை விடவில்லை. 19ஆம் நூற்றாண்டிலே யூதர்களுக்கு விரோதமாக சர்வாதிகாரியாக ஹிட்லர் எழும்பினான். யூதரை அழிப்பதே தன்னுடைய முதல் கடமை என்று கங்கணம் கட்டி கொண்டு லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டிருந்தான். ஏறக்குறைய 3 லட்சம் யூத குழந்தைகள் கிணற்றிலே தள்ளி விஷவாய்வு செலுத்தி கொன்றான். இதற்கெல்லாம் காரணம் யூதர்கள் தங்களுக்கு தாங்களே சாபங்களை ஏற்றுக்கொண்டபடியினால் அல்லவா? 7வதாக வாயின் வார்த்தையினால் வருகின்ற சாபங்கள். கவனிங்க, வாயின் வார்த்தையினால். இன்னும் சிலர் அவிவிசுவாசமான வார்த்தைகளை தங்கள் மேலேயே சாபங்களை சுமத்திக் கொள்கிறார்கள். எலியா பஞ்சம் நிறைந்த நாட்களிலே சாரிபாத்தில உள்ள ஒரு விதவையின் வீட்டிற்குள் போறார். அந்த விதவை துக்கத்தோடு சொல்லுகிறார், பானையில ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்துல வேறு ஒன்றுமே இல்லை. நானும் என்னுடைய குமாரனும் சாப்பிட்டு தாக போகின்றோம் என்று சொல்கிறார். அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு விறகு பொறுக்க போகின்றோம் என்கிறார். 1 ராஜாக்கள் 17:12. நாங்கள் சாக போகிறோம் என்று அவளே சொல்கிறாள். செத்தது போல அவன் விறகு பொறுக்குவதற்காக போகிறோம் என்று சொல்கிறாள். அப்படி அவள் சாவை பற்றி பேசினதினாலே கவனியுங்கள், சில மாதத்துக்குள் அந்த விதவியின் மகன் வியாதிப்பட்டு மரித்து போனான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சிலர் எதற்கெடுக்காலும் நான் செத்து போனால் நன்றாக இருக்கும், நான் தற்கொலை செய்து கொள்ள போகின்றேன் என்று பேசுவார்கள். சில பெண்கள் கணவனோடு உயிரோடு இருக்கும் பொழுதே நான் சுமங்கலியாக மரித்து விட வேண்டுவது நலமாக எனக்கு இருக்கவென்றும் அவருடைய கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது சபிக்கிறார்கள். இதெல்லாம் சாபங்களை கொண்டு வருகின்ற வார்த்தைகள். வேதம் எச்சரிக்கிறது, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பி போனான், அது அவனுக்கு தூரமாக விளங்கி போகும். சாபத்தை தனக்கு அங்கியாக உறுத்தி கொண்டால் என்ன நடக்கும் என்பது சங்கீதக்காரன் சங்கீதம் 109வது அதிகாரத்துல 17:10 மிக விளக்கமாக கூறுகிறார்.
சில பெற்றோர்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். தங்களுடைய பிள்ளைகளே, ஓ சனியனே, கழுதையே, முட்டாளே என்றெல்லாம் அவர்களை அழைக்கிறார்கள். வார்த்தை தேவனுடைய வாயிலே வரக்கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகள் வாயில இருந்து வரக்கூடாது. காதால் கேட்கவும் கூடாது. பிள்ளைகள் தேவனால் வரும் சுதந்திரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் சாவையாகவும் தேவரூபமாகவும் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வார்த்தைகளை அப்புறப்படுத்துங்கள். சாபங்கள் பல விதங்களிலே வந்தாலும் சாபங்களை முறிக்கிற கிறிஸ்து இயேசு. ஆகவே கர்த்தருடைய குடும்பத்திலே ஓடி வந்து விடுங்கள். அவருடைய பாதத்திலே விழுந்து ரட்சிப்பிற்காக மன்றாடுங்கள். எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்லி மேலும் மேலும் சாபங்களை வாங்கி கொள்ளாமல் அவருடைய அன்பையும் நட்புறவையும் நாடுங்கள். மனப்பூர்வமாக ஊழியரை ஆசீர்வதியுங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனம் அதிலே இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 வாசிக்கின்றோம். கர்த்தர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார். அவர் உங்கள் மேல் அன்புள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாடுங்கள். வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று உபாகமம் 23:5 நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு வசனங்களும் சாபத்தை கொண்டு வருகின்றன. சாபத்தை முறி அடிக்க போகிறதை நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் பொழுது அதை பற்றி நான் பேசுகின்றேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபம் சொல்ல ஆயத்தப்படுகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு சாபம் ஒரு கொடிய வல்லமை தெய்வமே. துணை என்பார்கள். எப்பொழுதும் எங்களுடைய பரிதாப நிலையை நோக்கி பாருங்கள் சுவாமி. எல்லோரும் கைவிடப்பட்டு கண்ணீரினால் வாழ்வதை நீர் பார்க்கிறீர். எங்களுக்கு நீரே வழி. ஆம், ஆகார் தனித்த வேளையில நீர் பிரசன்னமானீர் அல்லவா? நீர் எங்களை காண்கின்ற தேவன் என்றாள். எங்களையும் நீர் காண்கின்றபடியினால் சுவாமி உமக்கு தோத்திரம். எங்கள் கண்களை ஊற்றுகின்ற கண்ணீரை துடைக்க உம்மால் மட்டும்தான் கூடும் சுவாமி. ஆகவே எங்களுக்கு அருகே வருகின்ற எங்கள் ஆற்றி தேற்றி எங்களுடைய சாப நிலையை மாற்றும் உம்மை நாங்கள் முற்றிலுமாக பற்றி பிடித்துக் கொள்கிறோம் சுவாமி. அவரை அண்டை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே காண்கிறபடியினால் எங்களையும் உமது வல்லமையினாலே பாக்கியவான்களாகும் சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு கோடான கோடி தோத்திரம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கின்ற செய்திகளின் மூலம் மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று நீர் விரும்புகின்ற கிருபைக்காக உமக்கு கோடி தோத்திரம் சுவாமி. ஆவியினால் வளரவும் போராட்ட வாழ்க்கையிலே வெற்றி பெறவும் அவர்களையும் ஆண்டவரே நீர் அருள் தருகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அவர்களை நித்திய வெளிச்சத்திற்குள் இந்த இருட்டிலிருந்து இழுத்து வாரும் என்று எல்லோரும் உணவு கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. இயேசுவின் இனிய நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவதோடு ஒரு சிறிய பாடலோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். அதாவது, நாங்கள் உலகத்துல வாழ்ற வரைக்கும் தேவன் இல்லாதபடி எங்களால் வாழவே முடியாது. எனவே அதிகாலையிலே நாங்கள் தேவனை துதிக்க எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் தோசர பலி என்று ஒரு பாடலை பாட ஆசைப்படுகின்றேன்.
அதிகாலை தோஸ்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை தோஸ்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் எல் சடாய் எல் சடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் சடாய் எல் சடாய் யகவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யகவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். சாபங்கள் எப்படி வருகிறது, அந்த சாபங்கள் எப்படி நாங்கள் வெல்லலாம், அதுக்கான வழிகள், சாபங்கள் எத்தனை வகைப்பட்டது என்று 8 வகையான சாபங்களை குறித்து நமக்கு செய்தி கொடுத்தீர்கள். அப்படியாக ஜெபித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.